வணக்கம் அன்பர்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவுகளுடன் சாமுண்டி மந்திராலயா. காதல் வசியம் வசியங்கிற இதில் நிறைய பேர் நம்ம இப்போ தொடர்பு கொண்டுக்கிட்டே வராங்க. நம்ம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நான் முக்கியமான விஷயங்களை கிளாஸ்லேயும் சொல்லிடுவேன். வேறு குருமார்கள்ட்ட படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு தகவலாக எடுத்துக்கிட்டுங்க. நம்ம இப்போ ஒரு காதலர்களை சேர்த்து வைக்கணும்னா யாரை சேர்த்து வைக்க முடியும் அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிடுங்க. காதல் வசியம்னா எல்லாருக்கும் வசியம் காதல் வசியம் ஆகாது. சாமி எனக்கு காதல் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த ஒன் சைடாக செய்யக்கூடிய எந்த ஒரு காதல் வசியமும் நமக்கு வசியம் ஆகாது. அவங்க பழகிருந்து அவங்க பேசி பழகினவங்களுக்கு மட்டும்தான் எப்படி அது அப்போ அந்த தன்மையில் மட்டும்தான் நம்மளால் அவங்களுக்கு வசியம் பண்ண முடியும். இயல்பான பழகாதவங்க பேசாதவங்க ஃபோன் மூலியமாக பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு 100% பண்ணுறதுக்கு வாய்ப்பு மிக மிக கம்மி. எப்படின்னா நேரில் பேசினா தான் இந்த ஹாராங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளே இதாகும். ஹாரானா என்ன, திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிகள்லாம் ஹாரான்னு சொல்லிட்டு வரேன்னா அப்படின்னா ஹாராங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு காந்தலைன்னு சொல்லக்கூடிய, அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் பக்கத்தில் இருக்கவங்க யாராவது கொட்டாய் விட்டால் நம்ம கொட்டாய் விடுவோம். பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு அறிகுறிகளில் உடம்புல காமிக்கையில் நமக்கு ஒரு பக்கத்தில் இருக்கவங்க தூக்கம் வந்தால், ஒரு காரில் போகிறீங்க, ஒரு டிரைவர் நண்பர் தூங்குறாரு, தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு தூக்கம் வரும். நமக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா அவருக்கு தூக்கம் வரும். அதை சொல்லுவார், தூங்குறவங்க சிலவங்க முன்னாடி உட்காராதீங்க அப்படின்னாங்க. தூங்குறவங்க முன்னாடி உட்காரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அர்த்தமே அதனால தான். எதுக்குன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பண்ணுவாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த ஹாரான்னு சொல்லக்கூடிய அந்த ஹாரா வெளிப்படுத்திருக்கோம். இந்த வெளிப்படுத்தின ஹாராவை நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதான். அதைத்தான் நம்ம மாந்திரிக பயிற்சியிலையும் சரி, நம்ம வரக்கூடியவங்களுக்கு பூஜையும் பண்ணுறதும் சரி, எப்போதுமே மிக முக்கியமாக நமக்கு தெரியாத நபர்களுக்குள்ள பூஜை பண்ணவே முடியாது. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்கணும், அவங்க பார்த்து பழகினவங்களை மட்டுமே வசியம் பண்ண முடியுமே தவிர காதல் வசியத்தில் மட்டும் தெரியாதவங்களை வசியம் பண்ண முடியாது. நீங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களும் வேறு குருமார்கள்ட்ட படிக்கக்கூடிய மாணவர்களும் மிக முக்கியமாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் வசியம் சார்ந்த விஷயங்களை எடுத்து நம்ம பூஜை புனஸ்காரம் அத்தனை பலிகளும் கொடுத்து கரெக்டாக பண்ணுறோம், ஏன் இவங்க வசியம் ஆக்கலை அப்படிங்கிறதுக்கு முன்னால் எடுத்தோடனே இல்லை சாமி அந்த பொண்ணை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னாலாம் கேட்காதீங்க. 100% அவங்களுக்கு வசியம் அவங்க பேசி பழவங்களை மட்டுமே நீங்கள் பூஜை புனஸ்காரங்களை எடுங்க. அந்த பூஜையை உங்களுக்கு வெற்றிகரமாக ஆகுங்க தவிர பழகாதவங்களை தயவுசெய்து எடுக்காதீங்க. அது தோல்வியில் தான் முடியும். அதை நம்ம என்ன தான் பூஜை பண்ணாலும் அவங்களுக்குள்ளே பழகுனா தான் இந்த ஆறாங்கிற ஒரு விஷயம் வேலையாகும். நம்ம பூஜையும் அது பழிக்கும். நம்ம இனமே தெரியாதவங்க பழகாதவங்க சிலவங்க இப்போ நிறைய நம்மகிட்ட கேஸ் வராங்க. வர்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை சாமி நான் அந்த பொண்ணை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், காலேஜில் பார்த்தேன், வேலை செய்த இடத்துல பார்த்தேன், அந்த பொண்ணை எனக்கு வசியம் பண்ணி கொடுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட பேசி பழகினா போதும். அதான் அவங்க ஃப்ரெண்ட்லியாக பழகிருக்கலாம், எப்படியோ சும்மா அவங்ககிட்ட பேசி பழகி இருந்தா அப்படின்னா அவங்க அந்த கண்ணு டு கண்ணு ஆறா பாஸ் ஆகும், மூச்சு காற்றுல ஆறா பாஸ் ஆகும். கண்ணு மேலே இப்போ அந்த மெட்ராஸ் ஸ்டே வருது பார்த்தீங்களா, அதே மாதிரி இதே மாதிரி சில இப்போ ஒருத்தவங்களை பார்க்கையில் இந்த துரியம்னு சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம மாந்திரிக பயிற்சியில் நிறைய இருக்குது. அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எப்போதுமே நண்பர்களே, மாந்திரிகை படிக்கக்கூடியவங்களும் சரி, வசியம் பண்ணுன்னு மாந்திரிகரை தேடி எங்களை மாதிரி ஆள்கிட்ட வர்றவங்களும் சரி, பேசி பழகி பிரிஞ்சவங்களை மட்டுமே வசியம் பண்ண முடியுமே தவிர பேசாமல் யாருன்னே தெரியாத ஒன் சைடாக விரும்பிக்கிட்டு இருக்க யாரையுமே நம்ம வசியம் பண்ண முடியாது. அதை முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது தெரியாமல் நம்ம போயிட்டு நம்மளும் பூஜை பண்ணி அதில் மாட்டிக்கிட வேண்டாம், கெட்ட பேராக வேண்டாம். நீங்களும் பூஜை பண்ணதுக்கு முன்னால் அவங்கள்ட்ட பழகி பிரிஞ்சிருந்தால் மட்டுமே நீங்கள் பூஜைக்கு வாங்க. நீங்கள் ஒரு தலை பட்சமாக இருந்துட்டு அதுக்கு பூஜை புனஸ்காரம் தேவையில்லை. முடிஞ்ச அளவு இயற்கை ரீதியாகவே அன்போடு பழக பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.